ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த காலை வேளையில் எங்களோடு பேசும் இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கட்டும். இதனால் எங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும். அப்பா, நீர் அசைவாடும். ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேட்குற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலானது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய அவதாரம் அது தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலானது. இயேசு கிறிஸ்து பிறந்தது முதல் அவர் உயிர்த்தெழுந்தது வரையிலும் தீர்க்க தரிசனத்தில் ஆனது. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம்னா என்ன சொல்லுங்க? தீர்க்க தரிசனம்னா என்ன ராஜா? அருமை. வரப்போகிற நடக்க போகிற விஷயத்தை முன்கூட்டியே சொல்வதுதான் தீர்க்க தரிசனம். வரப்போகிற நடக்க போகிற காரியத்தை முன்கூட்டியே சொல்லுவதுதான் தீர்க்க தரிசனம். அப்படிதான் இந்த உலகத்தில் தீர்க்க தரிசனத்தின்படி முழுவதும் தீர்க்க தரிசனத்தின்படி இருக்கிற ஒரு தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வாழ்க்கை, தேவனுடைய சரித்திரம் இருக்குமானால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பிறப்பு ஒரு தீர்க்க தரிசனம். அவருடைய பிறப்பை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி என்ன செய்தான்? தீர்க்க தரிசனம் சொன்னான். மரியாளும் யோசேப்பும் எகிப்திற்கு இயேசு கிறிஸ்துவை சிறு பிள்ளையாக கொண்டு போவார்கள் என்று ஓசியா தீர்க்க தரிசனம் சொன்னான். 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கொல்லும்போது எல்லாரும் புலம்புவார்கள் என்று சொல்லி எரேமியா தீர்க்க தரிசனம் சொன்னான். இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் பவனி செல்வார் என்று சொல்லி சகரியா தீர்க்க தரிசனம் சொன்னான். இயேசு பாடுபடுவார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்க தரிசனம் சொன்னான். பாடுபடுதல் வரைக்கும் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஆனால் உயிர்த்தெழுதலை பற்றி இயேசுவே தீர்க்க தரிசனம் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அல்லேலூயா. அங்கே தேவதூதன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். யார் சொன்னபடி? யார் சொன்னபடி? அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவரே தீர்க்கதரிசனம் சொன்னார் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவரை வந்து அவர் வைத்த இடத்தை வந்து என்ன செய்யுங்க? பாருங்கள், வாங்க வாங்க, கம்பன்சி. எனக்கு நேரம் இல்லை, அதுக்காக தான் நான் லேப்டாப் கொண்டு வந்தேன். ஆனால் நான் இப்போ முடிச்சுட்டு எங்கே போனோம்?
இப்போ நான் நேத்தம்பாக்கம் உடனே போனோம், அங்கே 9 மணிக்கு ஆராதனை. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அந்த இடத்தை வந்து தேவதூதன் சொல்லுகிறான், உன் சந்தேகத்தை தீர்த்து கொள்ளும்படி அங்கு வந்து பார், அந்த இடத்தை வந்து பார், கல் புரட்டப்பட்ட இடத்தை பார், அந்த காலியான கல்லறையை பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் நேற்று 2 நாட்களுக்கு முன்பாக அவரை அடக்கம் பண்ணி விட்டு போனீர்களே, அந்த இடத்தை இப்போது நீ வந்து பார். அது எப்படி இருக்கிறது என்று வந்து பார். அங்கு ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது, வந்து பார். அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் சகலத்தையும் அறிந்தவர். அல்லேலூயா. அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க, மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அல்லேலூயா. அவரே சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து நான் 3 நாளைக்குள்ளே கட்டுவேன். எருசலேம் ஆலயத்தை எடுத்து கட்டவனா சொன்னாரு? இல்லை, அவர் தன்னுடைய ஆலயமாகிய தன் சரீரத்தை குறித்து சொன்னார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுடைய சரீரம் எல்லாம் ஒரு ஆலயம்னு? ஹல்லேலூயா. ஆலயம்னு தெரியுமா? தெரியுமா? உன்னுடைய சரீரம் ஒரு ஆலயம்னு உனக்கு தெரியுமா தம்பி? தெரியுமா? தெரியுமா தெரியாதா? அப்போ அந்த ஆலயத்தை எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கணும், எவ்வளோ பயபக்தியாக இருக்கணும். அங்கே வரல செருப்பு போட்டுட்டு வரீங்க, ஏன் உள்ளே போட்டுட்டு வரல? இது என்னது? இதுக்கு மரியாதை கொடுக்குற அளவு கூட உன்னுடைய ஆலயத்துக்கு மரியாதை கொடுக்கறது இல்லையே. நீ ஒரு ஆலயமாச்சே. செருப்பு உனக்கு அருவருப்பு என்று சொல்லி நீ இந்த ஆலயத்துக்குள்ளே செருப்பு போட்டு வர மாட்டேங்கிற. ஆனால் எத்தனை அருவருப்பு உன்னுடைய ஆலயமாகிய உன் சரீரத்துக்குள்ளே இருக்கிறது. அதையெல்லாம் நீ தடுக்க என்ன முயற்சி செய்தாய்? நான் சொல்லுகிறது சரியா? அல்லேலூயா. ஆண்டவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். 2000 வருடங்களாக இன்றைய வரையிலும் அந்த கல்லறை இன்னும் திறந்தே இருக்கிறது. அல்லேலூயா. அன்றைக்கு முதலாக பேதுருவும் மகதலேனா மரியாளும் ஓடி போய் பார்த்த கல்லறையை இன்றைக்கு பல கோடி மக்கள் அனுதினமும் போய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அனுதினமும் பல கோடி மக்கள் போய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலேயே திறக்கப்பட்ட ஒரு கல்லறை, திறவுண்ட ஒரு கல்லறை, ஒரு கல்லறை திறந்தே வைத்திருக்குமானால் அது இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை மட்டுமே. அல்லேலூயா.
ஆகையினால்தான் அவருக்கு பெயர் சரித்திர நாயகன். இயேசு கிறிஸ்து ஒரு சரித்திர நாயகன். சரித்திரம் மாத்திரம் இல்லாமல் போனால் அவைகளெல்லாம் பொய்யாகிவிடும். ஆமென், அல்லேலூயா. சரித்திரம் இருக்குமானால் தான் அவைகள் நிஜமாகும். அவர் ஏறி போன அந்த ஒலிவ மலை இருக்கிறதே, அது இன்றும் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவர் பரலோகத்திற்கு ஏறி போன ஒலிவ மலை இந்த சரித்திர நாயகன். எப்போதுமே சரித்திரம் ஒன்று. இதுக்கெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்மெல்லாம் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுல நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளையா ஏன் நம்ம இருக்கிறதுல சந்தோஷம்னா, எல்லாம் ப்ரூஃபபிள், எல்லாம் பாரம்பரியத்தில் வந்ததில்லை, மூட நம்பிக்கையில் வந்ததில்லை, எவனோ ஒருத்தன் சொன்னான்றதுக்காக வந்ததில்லை. ஹல்லேலூயா. வந்து பாருங்கள். தைரியமாக கூப்பிட்டான். ஆகையினாலதான் அன்றைக்கு தேவதூதன் சொன்னான், அந்த இடத்தை வந்து பாருங்கள். அதற்கு பிற்பாடு பிலிப்பு கூப்பிடுகிறான். யாரை? நாத்தானியேலை கூப்பிடுகிறான். வந்து பார். You come and see. தேவனுடைய வல்லமையை வந்து பார். அவருடைய உயிர்த்த அந்த வல்லமையை வந்து பார். ஹல்லேலூயா. அவர் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். வந்து பார். அவர் உன்னை குறித்து நன்றாய் அறிந்திருக்கிறார். வந்து பார். உன் இருதயத்தை அறிந்திருக்கிறார். வந்து பார். பிலிப்பு சொன்ன உடனே நாத்தானியேல் வந்தபோது இயேசு அவனை பார்த்து சொன்னார். அவன் பல விஷயத்தை பேசணும். இயேசுவை பற்றி கேவலமாய் பேசினான். இயேசு பிறந்த ஊரை பற்றி கேவலமாய் பேசினான். அவ்வளவு கேவலமாய் பேசினவனை பார்த்த ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு கபடற்ற இஸ்ரவேலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அவன் இப்படி பேசினது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரை அவன் ஏற்றுக்கொள்ளாதது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் பிறந்த ஊரை பற்றி அவன் கேவலமாய் நினைத்ததும் கேவலமாய் பேசினதும் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் வந்து பார் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தபடினாலே தான் அவன் கபடற்றவனாய் மாறி போனான். சிலர்லாம் பிடிவாதத்திலே இருப்பான். ஒன்றும் தெரியாது, தெரிஞ்சுக்கணும்னு எண்ணமே வராது. அவனுக்குள்ள என்ன இருக்கு? கபடு இருக்கு. இவனுக்குள்ள கீழ்ப்படிதல் இருக்கு. யார் கீழ்ப்படியும் தெரியுமா? கபடு இருக்கிறவன் கீழ்ப்படிய மாட்டான். கபடு இருக்கிறவன் கீழ்ப்படியவே மாட்டான். இந்த பிலிப்பு சொன்ன உடனே இவன் என்ன செய்றான்? உடனே வருகிறான். உடனே வருகிறான். தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டான். தன்னுடைய தவறான புரிதலை மாற்றிக்கொண்டான். இயேசுவை குறித்தும் இயேசு பிறந்த ஊரை குறித்தும் இவனுக்கு இதுவரையிலும் என்ன இருந்தது? ஒரு தவறான புரிதல் இருந்தது. இப்போது அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய தவறான புரிதலை மாற்றிக்கொண்டு இப்போது பிலிப்பின் பின்னாலே வருகிறான். வந்து அங்கு பார்க்கிறான். பார்த்த உடனே இயேசு சொல்லுகிறார், நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போதே உன்னை கண்டேன். இவனுக்கு ஒரே ஆச்சரியம். இயேசு மறுபடியும் சொன்னார், நீ இன்று பார்க்கிற அதிசயத்தை காட்டிலும் இன்னும் பெரிய அதிசயத்தை நீ பார்க்க போகிறாய். இவனுக்கு ஒரே சந்தோஷம். ஹல்லேலூயா.
யாருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் தெரியுமா? உன்னுடைய புரிதலை என்றைக்கு நீ மாற்றிக்கொள்ளுகிறாயோ அன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும். இதிலும் மேலானவைகளை காண்பாய். உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய அதிசயங்களை காண வேண்டுமானால், பெரிய பெரிய காரியங்களை நீ காண வேண்டுமானால், வந்து பார் என்கிற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் போது உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய அதிசயங்களை நீ பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் இருதயத்தை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். உன் மனதிலே இருக்கிற அறியாமையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். உன் மனதில் இருக்கிற சரியான புரிதல் இல்லாததை நீ மாற்றிக்கொண்டு என்றைக்கு நீ கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறாயோ அன்றைக்கு நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். தேவதூதன் சொன்னான், அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, இப்பொழுது பேதுருவுக்குள்ள ஒரு அசையாத நம்பிக்கை வந்துவிட்டது. ஹல்லேலூயா. ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் எந்தன் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. சீஷர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து விட்டது, ஒரு சந்தோஷம் வந்து விட்டது. முடங்கி கிடந்தவன் டென்ட்டை காலி பண்றான். ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன், இதை போய் என் சகோதரருக்கு சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இடத்தை மாத்து, சேஞ்ச் யுவர் பிளேஸ். உன் இடத்தை மாத்து, உன் குறுகிய மனப்பான்மையை மாற்று. அல்லேலூயா. உன் இருதயத்தின் எண்ணத்தை மாற்று, உன் பயத்தை மாற்று. நான் உங்களுக்கு முன்னே எங்க போவேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த வல்லமை தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவ்வப்போது சீஷர்களை பார்த்து சொல்லிக்கொண்டே இருந்தார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொள்ளையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். தாம் 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். எப்போ சொல்றார் இத? என்றைக்கு சீஷர்களுக்கு, அதிலும் பேதுருவுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு வந்தது. கிரேட் ரெவலேஷன். என்ன ரெவலேஷன் தெரியுமா? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆண்டவர் சொன்னார், கொஞ்ச நாளைக்கு யாருக்கு இதை சொல்லாத. ஒரே சந்தோஷம். ஆண்டவர் சொன்னார், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு என்ன செய்யல, வெளிப்படுத்தல. ஒரு ஆண்டுடைய பிள்ளை எப்படி தெரியுமா இருக்கணும்? எப்போது ரெவலேஷன் பெற மகனா இருக்கணும், கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும். உனக்கு ஒரு ரெவலேஷன் வரும்போது கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனத்தை உனக்கு சொல்லுவார்.
அந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் சொன்னதுதான், மறுபடியும் நான் உயிர் தெழுவேன். ஹல்லேலூயா. The middle of the ministry, ஊழியத்தின் நடு பகுதியிலே தம்முடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புறச்சாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆனாலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அல்லேலூயா. இப்போது இயேசு எருசலேமுக்கு போய் கொண்டிருக்கிறார். நான் ஏன் இவ்வித சந்தர்ப்பங்களை சொல்லுகிறேன்னு சொன்னால், ஏதோ ஒரே நேரத்தில் சொல்லவில்லை. பல சந்தர்ப்பங்களிலே, பல சூழ்நிலைகளிலே, பல நேரங்களிலே தனக்கு சம்பவிக்க போகிற காரியத்தையும், தான் யார் என்பதையும், தான் எப்படி உயிரோடு எழும்ப போகிறேன் என்பதையும் குறித்து அவ்வப்போது சீஷர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார். ஒரே நேரத்தில் சொல்லல. அவர் எருசலேமுக்கு போகும்போது இந்த சங்கதிகளை அவர்களுக்கு சொல்லுகிறார். அவ்வப்போது அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். குமாரன் பாடுபட போகிறார். குமாரனாகிய கிறிஸ்துவாகிய நான் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப போகிறேன். அது அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் கண்களே காணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உயிர் தந்தது உண்மைதான், அதே வேளையில் நீங்களும் உயிர் தள்ளப் போகிறீர்கள். அல்லேலூயா. எந்த உயிர்த்ததில் பங்கு பெறணும் தெரியுமா? முதலாம் உயிர்த்ததில் பங்கு பெறணும். முதலாம் உயிர்த்தலுக்கு பங்குள்ளவர்கள் பாக்கியவான்கள். முதலாம் உயிர்த்தலுக்கு பங்குள்ளவர்கள் மாத்திரம்தான் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போது அந்த முதலாம் உயிர்த்தெழுதல்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது மரித்தோர் அவரை சந்திக்கும்படி உயிர்த்தெழுவார்கள். அல்லேலூயா. மீண்டும் உயிர்த்தெழுதலை குறித்து இப்போது பேச நேரம் இல்லை. நான் ஒரு நாள் உங்களுக்கு திட்டவட்டமாய் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தார். எப்படி உயிர்த்தெழுந்தார்? அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். மூன்றாவது சந்தர்ப்பம், பிள்ளைப்பில்லாத அப்ப பண்டிகை கொண்டாடுகிற அந்த நாளிலே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே, பிள்ளைப்பில்லாத அப்ப பண்டிகை கொண்டாடப்படுகிற அந்த நாளிலே, திருவிருந்து கொடுத்து கொண்டிருக்கிற அந்த நாளிலே தானே தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், ஆகிலும் நான் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அல்லேலூயா. இப்போது இன்னும் அவர் என்ன செய்யவில்லை? அந்த பாடுகளுக்கு உட்படுத்தப்படவில்லை. பிள்ளைப்பில்லாத பண்டிகை நாளிலே சீஷர்களோடு கூட அவர் பஸ்காவை ஆசரித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தன்னுடைய உயிர்த்தெழுதலை பற்றி தீர்க்க தரிசனம் சொன்னார். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அவர் மறுரூபமாகும் போது, அவர் மலையிலே போய் மறுரூபமாகும் போது ஒரு சத்தம் கேட்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்ற சத்தம் கேட்டபோது தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார். வாசியுங்கள் 9:9. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது அவர் அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் நீங்கள் கண்டவைகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து இயேசு அவ்வளவு திட்டவட்டமாய் அறிந்திருந்தார். தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவரே தீர்க்க தரிசனம் சொன்னார். அதேதான் அந்த தேவதூதன் சொன்னான், தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. யார் சொன்னபடியே? அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார்.
Praise the Lord. எத்தனையோ தீர்க்க தரிசனத்தை எத்தனையோ வேறு ஆட்கள் சொன்னாங்க. பிறப்பை குறித்து ஏசியா தீர்க்கதரிசியும், பாடுபடுகிறதை குறித்து ஏசியா தீர்க்கதரிசியும், பவனி போகிறதை குறித்து ஓசியா தீர்க்கதரிசியும், புலம்புகிறதை குறித்து எரேமியா தீர்க்கதரிசியும், இப்படி பவனி போகிறதை குறித்து சகரியா தீர்க்கதரிசியும், இப்படி எத்தனையோ காரியங்களை சொன்னார்கள். ஆனால் அந்த உயிர்த்தெழுதலை குறித்து யார் சொன்னது? அவரே சொன்னார், இயேசுவே சொன்னார். உன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நீ தீர்க்க தரிசனம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? சொல்ல முடியாமல் போனால் நீ ஒரு கிறிஸ்தவன் அல்ல. உன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நீ சொல்ல வேண்டும். நிச்சயமாய் ஒரு நாள் வரும், இயேசு வருவார். மத்திய ஆகாயத்தில் வரும்போது அவர் எதிர்கொண்டு போக நான் உயிர் தெழுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சொல்லுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சும்மா பாடுறதில்ல, இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம். சும்மா பாடுறதில்ல. இயேசுவை போலவே நம்மள என்ன செய்யணும்? ஆமாம், அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும், அந்த தீர்க்க தரிசனம் இருக்கணும். உன் மரணத்தில், என் மரணத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கணும். கோயம்புத்தூரில் ஒரு சென்டர் பாஸ்டர் இருந்தார். பல வருடங்களுக்கு முன்பதாக ஏதோ ஒரு சீனிவாசன், அவருடைய பெயர் எனக்கு சரியாய் தெரியவில்லை, சீனிவாசன் ஆபிரகாம் என்னவோ அவருடைய பெயர். எல்லா பிரான்ச் ஊழியக்காரர்களுக்கும் அவர் சொல்லிவிட்டார், இந்த நேரத்தில், இந்த நிமிஷத்தில், இந்த நாளில் நான் தேவனுடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். என் உயிர் இந்த தேகத்தை விட்டு பிரிய போகிறது. எல்லாரும் வந்து நின்றார்கள். எல்லாரையும் பார்த்து சொன்னார், எல்லாரும் நல்லா பாட்டு பாடுங்க. நல்லா பாட்டு பாடினாங்க, பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் சொன்னார், இதோ ரதம் வருகிறது. மிகுந்த சந்தோஷத்தோடு, புன்சிரிப்போடு, இதோ ரதம் வருகிறது, நன்றாய் பாடுங்க, நல்ல ஆவில நிறைங்க, நல்ல சந்தோஷமா ஜெபம் பண்ணுங்க. பேசிக்கிட்டே இருந்தாரு. இதோ ரதம் வந்து விட்டது, நான் அதில் ஏறி போகிறேன்னு சொல்லி அப்படியே கண்ணை மூடினார். முடிஞ்சிச்சு கதை. நம்முடைய கோயம்புத்தூரில் நடந்த விஷயம். ஹல்லேலூயா. நெய்வேலியில் ஒரு பாஸ்டர் சத்யநேசன், பாஸ்டர் சத்யநேசன், அழகாய் போனார், குளித்தார், நீட்டாக ட்ரெஸ்ஸை மாட்டினார், வந்து படுத்தார், எல்லாத்தையும் சொன்னார், நான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகிறேன். அப்படியே போய்விட்டார். Just a few years ago, கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக, ஒரு நான் நினைக்கிற ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்திலும் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்க வேண்டாம். ஏசன்னா என்கிற ஒரு பெரிய ஊழியக்காரர், அவருக்கு வியாதி. டாக்டர் சொல்லிவிட்டார்கள், இன்னும் 6 மாதம் தான் இருப்பீர்கள், நீங்கள் மரித்து போவீர்கள், இந்த ட்ரீட்மெண்ட் எடுங்க, கொஞ்ச நாள் உயிர் வாழலாம். மோகன் சிலாசரசனன் அவர்களும் அவருடைய மனைவியும் நேராக சென்று அவரை பார்த்து, உங்களுக்கு எவ்வளோ ஊழியம் இருக்குது, நிறைய பிரான்ச் இருக்குது, இந்த ஊழியத்தெல்லாம்
கொஞ்ச நாள் நீங்கள் செட்டில் பண்ணணும், கவனிக்கணும். நீங்கள் எப்போ மறிப்பீங்கன்னு தெரியல. அதனால கொஞ்சம் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா, அவர் மருந்து எடுக்காதவர், கொஞ்சம் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கொஞ்ச நாள் இதெல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு நீங்கள் மறிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது, ஏன்னா அது ஊழியமாச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், இன்னும் 6 மாதம் எனக்கு டைம் இருக்கிறது. இந்த டேட்டில் சரியாக இந்த நாளில் நான் மரித்து போவேன். அதற்கு முன்பதாக நான் எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து விடுவேன். எவ்வளவோ மோகன் சிலாசன் அவர்கள் கெஞ்சி பார்த்தார்களாம். அவர் சொன்னாராம், நோ, இந்த நாளில் நான் இதுவரை நான் உயிரோடு இருப்பேன், அதுக்குள்ளாக நான் எல்லாவற்றையும் சரி செய்து விடுவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, சரியாய் அதே நாள் அதே தேதியில் அன்றைக்கே அதே நாளில் மரித்து போனார். அவர் எந்த நாளில் நான் மரிப்பேன் என்று சொல்லி டேட் குறித்தாரோ அதே நாளில் மரித்து போனார். ஹல்லேலூயா. மரணத்தில் ஒரு தீர்க்க தரிசனம், உயிர்த்தெழுதலில் ஒரு தீர்க்க தரிசனம். நான் நேற்று சொன்னேன், இயேசு எப்படியோ அப்படியே அவருடைய பிள்ளைகளும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு சமயம் வியாதிப்பட்டேன். கடின உழைப்பு. மோகன் சிலாசரஸ் அவர்களை வைத்து கூட்டம் நடத்துவதற்காக பல மாதங்கள் கடின உழைப்பு. ஆண்டுடைய பெரிய கிருபையில் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஸ்டேடியத்தில் சூப்பராக ஒரு மீட்டிங் நடத்தி முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். பசி, பட்டினி, தூக்கமில்லை. இரவெல்லாம் பரங்கிமலை சென்ட் தாமஸ் மவுண்டில் தான் கிடப்பேன். ஆண்டுடைய பாதபடியில் என பெரிய ப்ராஜெக்ட், பெரிய ஊழியம். அது எங்கள் சக்திக்கு மிகுந்த வேலையை கர்த்தர் எங்கள் இடத்துல கொடுத்து விட்டார். அந்த நாளில் அழுது போராடி ஜெபித்து அநேக நாட்கள் சைக்கிளில் போய் வால் போஸ்டர்ஸை ஓட்டி எல்லாம் பண்ணி முடித்த போது மீட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. அண்ணன் அவர்கள் ரொம்ப சந்தோஷம். அதிகமான மக்கள் வந்தாங்க. ஆனால் நானும் சுகவீனமாய் படுத்து விட்டேன். ஒரு நாள் என்னுடைய சுகவீனத்தின் உச்சகட்டத்துக்கு போனேன். ஒரு நாள் பிசாசு வந்து என்னிடத்துல சொன்னான், நீ இன்றைக்கு மரித்து போவாய். நான் அப்படியே யோசித்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய அடக்க ஆராதனை எப்படி இருக்கும். அது என்னுடைய வாலிப நாட்கள். என்னுடைய அடக்க ஆராதனை எப்படி இருக்கும், யார் அடக்கம் பண்ணுவாங்க, எத்தனை பேர் சாட்சி சொல்லுவாங்க, எப்படி இருக்கும், அப்படியே நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், நீ மரிப்பதில்லை. அல்லேலூயா. நீ மரிப்பதில்லை. உடனே நான் அந்த ஆவியை அதட்டினேன். போ இயேசுவின் நாமத்தினால பொல்லாத ஆவி. உடனே எழுப்பினேன். கிட்டத்தட்ட மாத கணக்காய் உடல்நிலை சரியில்லாத நான் என்ன செய்தேன் தெரியுமா? உடனே எழுப்பினேன். நேராக எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வராண்டாவில் ஒரு கிச்சன் இருக்கு. பெரிய வீடெல்லாம் கிடையாது. பழைய சாதம் இருந்தது. விசுவாசத்தில் நேராக போய் அந்த பழைய கஞ்சி தான் ஃபஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு அப்புறம் சுகவீனமாக இருந்ததுக்கப்புறம் விசுவாசத்தில் அல்லேலூயா, அல்லேலூயா, அந்த கஞ்சை தான் குடித்தேன். ஏனென்றால் இயேசு சொல்லிவிட்டார், நீ மரிப்பதில்லை. உடனே எனக்குள்ள ஒரு அபிஷேகம் வந்தது. ஆவில நிறைஞ்சு எழும்பி ஜெபித்து அதுக்கப்புறம் அந்த வியாதி எங்கே போச்சுன்னே தெரியாது. அந்த பலவீனம் எங்கே போச்சுன்னே தெரியாது. எல்லாவற்றிலும் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட்.
மரணத்திலே ஒரு வெறும் வாழ்க்கையிலே வாழ்வதற்கு மாத்திரமல்ல தீர்க்க தரிசனம், ஆசீர்வாதத்திற்கு மாத்திரமல்ல தீர்க்க தரிசனம். எல்லா தீர்க்கதரிசிகளை தேடி தேடி ஓடுகிறார்கள், தீர்க்க தரிசனங்களை நாடுகிறார்கள். நல்லதுதான், நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் உன்னுடைய மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் பரலோக ராஜ்யத்திலே வாசம் பண்ண போகிறதை குறித்தும் உனக்கென்ற தேவன் முன்குறிக்கப்பட்ட இடத்தை குறித்தும் உனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்க வேண்டும். இயேசு தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. வேறு யாரும் தீர்க்க தரிசனம் சொல்லல. யார் சொன்னது? அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவரே தீர்க்க தரிசனம் சொன்னார். அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவரே தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கு அந்த அளவுக்கு என்ன காரணம்? தேவன் இயேசுவை பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிறைத்திருந்தார். ஹல்லேலூயா. அவருக்கு ஆவியின் அளவில்லாமல் கொடுக்கப்பட்டிருந்தது. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை சொல்லுங்க, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான். நீங்களும் நான் அவரை விசுவாசிக்கிறவர்கள் தானே? அப்படியானால் நம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து, நம்முடைய மரணத்தை குறித்து நமக்கு ஒரு தீர்க்க தரிசனம் உண்டாயிருக்க வேண்டாமா? பிசாசுடைய பயமுறுத்துதலுக்கு நாம் பயப்படுவோமா? அதே நேரத்தில் தேவன் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற குறிப்பிட்ட நாளில் நாம் சந்தோஷமாய் போய் சேருவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவன் இந்த உலகத்திலே நம்மை வாழ வைப்பதற்காக வைத்திருக்கிற நாட்களிலேயும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நாள் வரையிலும் இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. இங்கே வந்து பாருங்கள், அந்த அதிசயத்தை வந்து பாருங்கள். அதிசயத்தை நீ பார்க்காத வரையிலும் உனக்குள்ள எழுச்சி வராது. அதிசயத்தை பார்க்காத வரையிலும் உனக்குள்ள அபிஷேகம் வராது. அதிசயத்தை பார்க்காத வரையிலும் உனக்குள்ள நம்பிக்கை வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நான் அடிக்கடி சொல்றது உண்டு இல்லை, நீ டெய்லி ஆண்டவருடைய அதிசயத்தை பார்த்துக்கிட்டே இரு, உனக்குள்ள சந்தோஷம் பொங்கிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிட்டே இருக்கணும். எவ்ரிடே அதை அனுபவிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. பார்த்தால்தான் ஆண்டவருடைய அதிசயத்தை பார்க்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஆண்டவர் நம்மளோடு கூடவே எப்போதும் இருக்க வேண்டும். ஆமென். ஏதோ பெரிய பெரிய அதிசயம் நினைக்கக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட, சின்ன விஷயங்கள் கூட. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது தீர்க்க தரிசனமானது. அதே இயேசுதான் சொன்னார், நான் போய் சீக்கிரமாய் வரப்போகிறேன். அதையும் அவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உங்களை வந்து சேர்த்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. அவர் நம்மை சேர்த்து கொள்ள வரும்போது நாமும் போக ஆயத்தமாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த உயிர் தந்த வல்லமையோடு கூட ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படி ஆயுசோத்திரிப்போம்.